பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகளை பாஜக ஒதுக்கி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். லதா, முழு விவரங்கள். அம்ருத், வணக்கம். பாமகவானது வரக்கூடிய தேர்தலை பாஜகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருப்பதாக நேற்றைய தினம் உறுதியாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பாமக கட்சிக்கு பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. வரக்கூடிய தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக 10 தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாக தெரிய வருகிறது. தற்பொழுது பார்த்தோம் என்றால் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமதாசினுடைய இல்லத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார். தொடர்ந்து அண்ணாமலை அதே போல அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பார்த்தோம் என்றால் அந்த கையெழுத்தாக இருக்கிறது. கூட்டணி மற்றும் தொகுதி உடன்பாடு தொடர்பாக கையெழுத்தாக இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் இந்த தைலாபுரம் பகுதியை பார்த்தோம் என்றால் தொடர்ந்து பரபரப்பான ஒரு சூழலானது நிலவி வருகிறது. நேற்றைய தினம் கூட பாஜக மேலிட பொறுப்பாளர்கள், டெல்லி மேலிட பொறுப்பாளர்களோடு பாமக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதே போல உயர்மட்ட குழு கூட்டமானது நடைபெற்று இருந்தது. தற்பொழுது பார்த்தோம் என்றால் அண்ணாமலை இங்கே வருகை தந்து இருக்கிறார். தற்பொழுது பார்த்தோம் என்றால் தைலாபுரம் தோட்டத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருகை தந்து இருக்கிறார். அவரோடு பார்த்தோம் என்றால் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல மாவட்ட மாநில நிர்வாகிகள், மேலும் பார்த்தோம் என்றால் வினோத் பி செல்வம், அதே போல விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பாஜக தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலரும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். தற்பொழுது தைலாபுரம் இல்லத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை சந்தித்து அந்த கூட்டணி தொடர்பான அந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது இங்கே வருகை தந்து இருக்கிறார். நேற்றைய தினம் தொகுதி என்பது நேற்றைய தினம் கூட்டணி உறுதியான ஒரு நிலையில் இன்று தற்பொழுது அண்ணாமலை வருகை தந்து இருக்கிறார். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த கூட்டணி மற்றும் தொகுதி உடன்பாடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. தலைமை இன்னும் சற்று நேரத்தில் கூட்டணி தொகுதி உடன்பாடு தொடர்பான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அதாவது தேர்தலானது அறிவிக்கப்பட்டு நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற இருக்கிறது. வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் என்பது 27ஆம் தேதி, அதாவது 7 நாட்கள் மட்டுமே அதற்கான நேரம் என்ற ஒரு வகையில் 10 தொகுதிகள் பாமகவிற்கு பாஜக தரப்பில் ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த 7 நாட்களுக்குள், அதாவது அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் எந்தெந்த தொகுதிகள், அதே போல வேட்பாளர் தேர்வு என்பது நடைபெற்று அந்த வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ற வகையில் அனைத்து அந்த பேச்சுவார்த்தை அந்த பணிகள் எல்லாம் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தைலாபுரம் இல்லத்திற்கு வருகை தந்து இருக்கிறார். பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இங்கே வருகை தந்து இருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் பாமகவானது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து 7 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார்கள். தற்பொழுது பார்த்தோம் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற்று இருக்கிறது. அந்த வகையில் அந்த பாமக கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அவை எந்தெந்த தொகுதிகள், அதே போல அதற்கான வேட்பாளர் தேர்வு என்பது அடுத்த ஓரிரு நாளில் தெரிய வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கான ஒப்பந்தமானது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. தற்பொழுது பார்த்தோம் என்றால் அண்ணாமலை தைலாபுரம் இல்லத்திற்கு வருகை தந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த பகுதி முழுவதுமே பரபரப்பான ஒரு சூழலானது காணப்படுகிறது. பாஜகவினுடைய மாவட்ட மாநில அளவிலான நிர்வாகிகள் என பலரும் இங்கே கூடி இருக்கிறார்கள். தற்பொழுது பார்த்தோம் என்றால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி கூட்டணி தொடர்பாகவும், அதே போல தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் அந்த அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. நேற்றைய தினம் கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிர்வாகிகள் கூட தெரிவிக்கையில் பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் கூட்டணி தொடர்பான முடிவெடுக்க முழு அதிகாரம் ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அவர் எடுத்த இந்த முடிவை நாங்கள் முழுமையாக கடைபிடிப்போம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த வரக்கூடிய தேர்தலை பாமகவானது பாஜக கூட்டணியோடு
வந்து தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருப்பதாகவும் வந்து நமக்கு தெரிய வருகிறது. தற்பொழுது இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தான பிறகு செய்தியாளர் சந்திப்பெல்லாம் முடிந்த பிறகு பார்த்தோம் என்றால் அன்புமணி ராமதாஸ் அதே போல அண்ணாமலை ஆகிய இருவரும் சேலத்தில் நடைபெறக்கூடிய NDA பொதுக்கூட்டத்தில் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள். அங்கே பார்த்தோம் என்றால் கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக டிடிவி தினகரன், OPS உள்ளிட்ட பலரும் பங்கேற்கக்கூடிய அந்த NDA பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து பங்கேற்க இருக்கிறார். அதற்கேற்ற வகையில் தற்பொழுது வந்து காலையிலேயே வந்து அதற்கான அந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் வந்து சேலம் சென்று அங்கே நடைபெறக்கூடிய NDA கூட்டணியில் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக கூட பார்த்தோம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவருடைய இல்லத்திற்கு வரவேற்றார். ஒவ்வொரு முறையும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது வந்து தைலாபுரம் இல்லத்தில் வந்து நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடமும் வந்து பார்த்தோம் என்றால் இத்தகைய அந்த நிகழ்வானது அரங்கேறி வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது வந்து தீவிரமாக நடைபெற்றது. குறிப்பாக கடந்த 2 நாளாகவே தைலாபுரம் இல்லம் என்பது பரபரப்பான ஒரு சூழலாகவே வந்து காணப்பட்டது. தற்பொழுது கூட பார்த்தோம் என்றால் இந்த பகுதி முழுவதுமே பாமக நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் என பரபரப்பான ஒரு சூழலானது வந்து நிலவி வருகிறது. இதற்கிடையே பார்த்தோம் என்றால் நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் என்ற ஒரு அடிப்படையில் இறுதி கட்டத்தில் தற்பொழுது இந்த கையெழுத்து என்பது வந்து ஆக இருக்கிறது. தொடர்ந்து இந்த கையெழுத்தான பிறகு ஓரிரு நாட்கள் வந்து அந்த தொகுதிகள், அந்த 10 தொகுதிகள் எவை எவை, அதே போல வேட்பாளர் தேர்வு என்பது வந்து நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் வேட்புமனு தாக்கல் என்பது நாளை தொடங்கக்கூடிய நிலையில் அடுத்த 7 நாட்கள் மட்டுமே அதற்கான கடைசி நாளாக வந்து இருக்கிறது. அதற்குள் வந்து முடிவெடுக்கக்கூடிய வகையில் வந்து இவர்களினுடைய அந்த பணிகள் என்பது தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதற்கிடையே தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தற்பொழுது இந்த தொகுதி உடன்பாடு எட்டப்படக்கூடிய ஒரு நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து இல்லத்தில் சந்தித்து இருக்கிறார். தொடர்ந்து உள்ளே வந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. உள்ளே பார்த்தோம் என்றால் பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ், அதே போல அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பலரும் வந்து உடன் இருக்கிறார்கள். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் என பலரும் வந்து உள்ளே வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து வருகை தந்து உள்ளே வந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த தொகுதி என்பது வந்து கையெழுத்தாக இருக்கிறது. அந்த கையெழுத்துக்கு பிறகு வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருவரும் வந்து கூட்டாக செய்தியாளர்களை வந்து சந்திக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து வந்து அதிகாரப்பூர்வமாக நேற்றைய தினம் பாஜக கூட்டணி என்பது உறுதியாகி இருந்தாலும் கூட பாமக தலைமை என்பது வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கூட்டணி தொடர்பாகவும் எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பாகவும் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். அம்ருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.